இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தூய கன்னி மரியாவுடைய மாசற்ற இருதயம் விழாவை இன்று கொண்டாடுகின்றோம். நேற்றைய தினம் திரு இருதய ஆண்டவருடைய திரு இதயத்தை வணக்கத்தோடும் மரியாதையோடும் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்தோம். இன்று அந்த இறைவனை பெற்றெடுத்த அன்னையினுடைய மாசற்ற இதயத்தை குறித்து தியானிக்க திரு அவை நம்மை அழைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் இப்படி வாசிக்க கேட்கின்றோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் கடவுளை காணக்கூடிய பேற்றினை பெற்றிருக்கிறார்கள் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு கன்னிமரியாளுடைய மாசற்ற இதயத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்த அன்னையினுடைய இதயம், இந்த அன்னையினுடைய இதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அந்த அன்பு, அதில் இருக்கக்கூடிய தூய்மையையும் அதில் இருக்கக்கூடிய புனிதத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தூய கன்னிமரியாள் தன்னுடைய பாடலில் இப்படி சொல்லுகின்றார். என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என்னுடைய உள்ளம் மகிழுகின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் தூய கன்னிமரியாள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களை, திருவிவிலியத்தை சற்று ஆழமாய் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், 3 இடங்களில் இந்த அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் தியான சிந்தனை கொண்டவளாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. முதலாவது, கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது, கன்னிமரியாள் இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்க கேட்கின்றோம். இரண்டாவது, இந்த இடையர்கள் தங்களுக்கு சொன்னவை, தாங்கள் கேட்டவை எல்லாம் நடந்திருப்பதை கண்டு வியப்புற்று குழந்தைக்கும் அதனுடைய குழந்தையின் தாய்க்கும் அதன் தந்தைக்கும் நடந்தவை எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும் பொழுது கன்னிமரியாள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி வைக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், கன்னிமரியாள் எல்லாவற்றையும் தனது உள்ளத்தில் பதித்து வைத்தார். அன்புக்குரியவர்களே, தாய்மரியாளுடைய உள்ளத்தில் இந்த ஆழமான இறை மறையுண்மைகளை எல்லாம் வைத்து பதித்து தியான சிந்தனை உள்ளவராக இருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு எதையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகின்றார், உங்கள் வாய்க்குள் செல்லும் எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது, மாறாக உங்கள் உள்ளமாகிய கருவுள்ளத்திலிருந்து உங்கள் வாய் வழியாக வெளியே வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, தூய கன்னிமரியாள் தன் உள்ளத்தை தூய்மையாக்க, தன் உள்ளத்தை கடவுளுக்குரிய இல்லிடமாக புகலிடமாக மாற்ற, இறைவன் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் தன் உள்ளத்தில் இருத்தி, இறைவன் தனக்கு காட்டிய இரக்கத்தை தன்னுடைய இதயத்தில் இருத்தி சிந்தித்து, அதற்காக இறைவனை தன்னுடைய உள்ளத்தில் ஆராதிக்கக்கூடியவராக, உள்ளத்தில் இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு நாம் இந்த அன்னையினுடைய இதயத்தை, இந்த அன்னையினுடைய தூய்மையான இதயத்தை பின்பற்ற விரும்புகிறோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை, இறைவன் நமக்கு காட்டிய இரக்கத்தை, இறைவன் இந்நாள் வரை நமக்கு செய்த ஏராளமான நன்மைகளை நினைத்து இறைவனை நம்முடைய உள்ளத்தில் போற்ற வேண்டும். நம்ம உள்ளத்தில் கசப்பான சிந்தனைகளை விலக்கி இறைவன் நமக்கு காட்டிய இரக்கத்தை நினைவு கூற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக, திருவிவிலியத்தில் இந்த உள்ள தூய்மையை, இந்த உள்ள மாசின்மைகளை கொண்டிருக்கிறவர்களுக்கு இறைவன் காட்டிய கொடைகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்த தாவீது தன்னுடைய தவற்றை உணர்ந்த மறுகணம் தான் ஒரு அரசன் என்பதை கூட மறந்து, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன், நான் ஆண்டவர் எனக்கு செய்த இரக்கங்களை மறந்து விட்டேன் என்று சொல்லி தன் ஆடைகளை கிழித்து சாக்குடை உடுத்தி சாம்பல் மீது அமர்ந்து தன் பாவங்களுக்காக அவர் பரிகாரம் தேடுகின்றார். அவருடைய தாட்சியை கண்ட இறைவன் அவருக்கு வாழ்வு கொடுக்கின்றார். அவருடைய தாட்சியை கண்ட இறைவன் அவரை ஒரு தன்னிகரற்ற தலைவனாக, அரசனாக இறைவன் உயர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கக்கூடிய தூய கன்னிமரியாளுடைய கணவர் யோசேப்பு உள்ள தூய்மைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக, ஆகச்சிறந்த உதாரணமாக இந்த சூசையப்பர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு இறை செய்தியை சொன்ன பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு தகன பலியாக்குகின்றார். தன்னுடைய எல்லாவற்றையும் இறைவனுக்கு கொடுக்கின்றார். ஆனால் தூய வல்லனார்
கனவில் கடவுளுடைய தூதர் சொன்ன வார்த்தைகளை நம்பி தன் செயல் வழியாக இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இறைவனை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு தூய கன்னிமரியாளை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கின்றோம். தூய கன்னிமரியாளை போல ஒரு மாசற்ற இதயம் கொண்டவராக தூய வளனார் இருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. மூன்றாவதாக, இந்த குள்ள மனிதன் சக்கேயுனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. குள்ள மனிதன் சக்கேயு இயேசுவை தன்னுடைய இல்லத்தில் அழைத்து சென்ற பிறகு இயேசுவை பார்த்து இப்படி சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். நான் யாரையாவது எதிலாவது ஏமாற்றி இருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய இதயத்தை சுத்திகரிக்கின்றார், தூய்மையாக்குகின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகின்றார், இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவரை ஆபிரகாமின் மகன் என்று சொல்லி போற்றுவதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக இயேசு ஆண்டவர் சொன்ன ஓமையில் உள்ள அந்த ஊதாரி மைந்தன் அறிவு தெளிந்தவனாய் அவன் தன் உள்ளத்திற்குள்ளாக இப்படி சொல்லிக் கொள்ளுகிறான், நான் என் தந்தையின் வீட்டிற்கு போவேன், என் தந்தையை பார்த்து இப்படி சொல்லுவேன், விண்ணிற்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன், உம்முடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன், எனவே உம் ஊழியர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவேன் என்று சொல்லி தன் உள்ளத்தை தூய்மையாக்கி தன் தந்தையை நோக்கி செல்லுகின்றான். ஆனால் தந்தை தொலைவில் தன் மகன் வருவதை கண்டு ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் கைகளுக்கு கணையாழி அணிவித்து அவனுடைய உடைகளை களைந்து புதிய உடையை கொடுத்து மிதியடிகளை கொடுத்து அவனை உரிமை மகனாக ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த 4 உண்மைகளிலும் மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று தாட்சி. தாட்சி என்னும் புண்ணியத்தை கொண்டதால், தாட்சி என்னும் புண்ணியத்தை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை சுத்திகரித்து தூய்மையாக்கியதால், தன் பாவத்தை மறந்து தன் பாவத்தை மறுத்து கடவுளுடைய இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டதால் இவர்களை கடவுள் தன்னுடைய இதயத்திற்குள்ளாக குடிகொள்ள அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தூய கன்னிமரியாள் இப்படிப்பட்ட உள்ள தூய்மைக்கெல்லாம் ஒரு மணிமுடியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கன்னிமரியாள் எலிசபெத்தை சந்திக்கும் பொழுது எலிசபெத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய கன்னிமரியாவை பார்த்து இப்படி சொல்லுகின்றார், என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் தகுதிப்பட்டது எப்படி என்று சொல்லி கடவுளுடைய அன்னை ஆண்டவரின் தாய் என்று சொல்லி கன்னிமரியாளை உயர்த்துகின்றார். ஆனால் கன்னிமரியாளுடைய பதில் மொழி, என்னுடைய உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று சொல்லிவிட்டு இந்த அடிமையின் தாழ்நிலையை கடவுள் கடைக்கண் நோக்கினார். நான் கடவுளுடைய அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். எனவே தான் எல்லா பெயர்களுக்கும் மேலான ஒரு பெயரை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் ஆண்டவரை தன்னகத்தை கொண்டவராய் கடவுளை காணுகின்ற பாக்கியத்தை மட்டுமல்ல கடவுளை கருவிலே சுமக்கக்கூடிய பாக்கியத்தையும் இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையின் மாசற்ற இதயத்தை மரியாதை செலுத்தி அதை வணங்குகின்ற இந்த நாளில் நம் ஒவ்வொருவருடைய இதயம் எப்படி இருக்க வேண்டும்? எசேக்கியேல் இறைவாக்கினர் 36வது அதிகாரம் 25வது இறைவார்த்தைகள் நாம் வாசிக்க கேட்கின்றோம். இதோ தூயகத்திலிருந்து தூய நீரை உங்கள் மீது தெளித்து உங்களுடைய முன்னைய பாவ கரைகளை நான் கழுவுகின்றேன். இதோ கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு நான் தசையாலான இதயத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். இதோ என்னுடைய ஆவியை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லி இறைவன் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் வாக்குறுதி கொடுக்கின்றார். நம்முடைய இதயத்தை தூய்மையாக்க அவர் தருகின்ற அந்த புதிய இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள, நம் பாவ கரைகளை கழுவ, கடவுளை காண தூய இதயத்தை இந்த நாளில் இறைவனிடம் கேட்போம். தூய கன்னிமரியாள் தன்னுடைய மாசற்ற இதயத்தால் தான் சென்ற இடங்களிலெல்லாம் இறைவனுடைய பிரசன்னத்தையும் தூய ஆவியானுடைய பிரசன்னத்தையும் கடவுளுடைய இரக்கத்தையும் காட்டுகின்ற கருவியாக இருந்தார். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட அன்னையின் பிள்ளைகளாக, அப்படிப்பட்ட அன்னையை துணையாளராக பாதுகாவலராக கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றோம்? இயேசு ஆண்டவர் சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்த தன் தாயை பார்த்து, அம்மா இதோ உம்முடைய மகன், தன் அன்பு சீடரை பார்த்து, மகனே இதோ உம்முடைய தாய் என்று சொல்லி இந்த தாயை அவருடைய தூய இதயத்தை நமக்கு ஒரு அடையாளமாக, நமக்கு ஒரு ஆறுதலாக, அடைக்கலமாக, புகலிடமாக கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அன்னையின் மாசற்ற இதயத்தை நாம் பற்றிக்கொள்வோம். அந்த தாயின் உதவிகளை நாம் இதயத்திலிருந்து இயக்கங்களாக ஏறெடுப்போம். ஏனென்றால் நமக்கு ஒரு அன்னை இருக்கின்றார். அந்த அன்னை நமக்காக, நம் சகோதரனிடம், நம் தந்தையிடம், நம்முடைய துணையாளராம் தூய ஆவியானவரிடம் நமக்காக பரிந்துரைப்பார். அவருடைய அருளை, அவருடைய கொடைகளை பெற்றவர்களாய், தூய உள்ளம் கொண்டவர்களாய், மாசற்றவர்களாய் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற
அவர் கொடுக்கின்ற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ தொடர்ந்து இப்பலியிலே வரம் கேட்டு ஜெபிப்போம்.